இருக்கின்ற தலைவர்களெல்லாம் கெட்டவர்களாக காட்டுவார்கள். யார் யாரும் கெட்டவர்களாக இருக்கிறவர்கள் நல்லவர்களாக தியாகிகளாக காட்டுவார்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சிரும். இதை உள்ளே நுழைய விடாமல் அரணாக காக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லாமல் உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். அது வெறும் கடிதம், வெறும் காகிதம் மட்டுமல்ல, ஏறத்தாழ 43 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இந்த காரணத்தெல்லாம் சொல்லி தமிழுடைய பெருமையை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழுடைய பெருமையை அறிந்ததனால தான் இன்றைக்கு 8 திக்கிலும் இதுக்கான எதிர்ப்புகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் நன்றாக தெரியும். எங்களுடைய இருமொழி கொள்கையின் மூலமாக எங்களுடைய சாதனை